ஸோ இந்த செட்டப் யூஸ் பண்ணி நம்ம VSWR மெஷர் பண்ண போகிறோம். VSWRனா என்னன்னா, நாங்கள் ஃபஸ்ட் இயர்ல இருந்ததுக்கு இப்போ வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சார். இப்போ வந்து கல்ச்சர்ஸ் என்ன நடத்துகிறாங்க சார். விட்ருஷாலேருந்து இப்போ கம்பெனிலேருந்து நான் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கொடுப்பாங்க சார். நார்மல். ஆனால் ஏன் இப்படி அக்ரி படிக்கணும்னு நினச்சிங்க? ஆசை தான், சின்ன வயசுலேருந்தே விவசாயம் பண்ணணும்னு ஆசை. இப்போ அக்ரிகல்ச்சர் போது என்ன மாதிரி டெக்னாலஜி உங்களுக்கு சொல்லி தராங்க? இப்போ நீங்கள் பிளேஸ் ஆகிருக்கீங்களா? இப்போ ஸ்போர்ட்ஸ்லேயும் இருக்கீங்க, பிளேஸ்மெண்ட்டும் பண்ணுங்க, டியூவல் ரோல். ஆமாங்க சார், ஆல்ரெடி பிளேஸ் ஆகிட்டேன். ஸோ மல்டிபிள் ஆஃபர் வந்து வாங்கி தரதுனால ஸோ நாங்கள் அடுத்தடுத்த கம்பெனிஸும் வந்து அட்டன் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இப்போ வந்து EC டிபார்ட்மெண்ட் மைக்ரோவேவ் லேப் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் லேப். ஆக்சுவலாக ஏன் இந்த லேப் நான் பார்க்கணும்னு நினச்சேன்னா, இன்றைக்கி இருக்கிற கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்குது. 5G கம்யூனிகேஷன் பார்க்குறோம், அடுத்து 6th ஜென்ரேஷன் கம்யூனிகேஷனுங்கிற பாயிண்ட் 6G போக போகிறோம். இந்த மாதிரி ரிசர்ச் லெவல் வரைக்கும் போயிட்டு இருக்கும்போது EC டிபார்ட்மெண்ட்டுடைய ஒரு கோர் தான் வந்து இன்றைக்கி மைக்ரோவேவ். அந்த மைக்ரோவேவ் லேபில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம பார்க்கணும்னு நினச்சோம், அதனால தான் இங்கே இந்த லேப்பில் வந்தேன் நான். ஹலோ மேம். சார் நல்லா இருக்கீங்களா? எஸ் சார். உங்கள் பேர்? லோகேஸ்வரி. லோகேஸ்வரி. ஓகேங்க. இங்கே எவ்வளோ நாள் வேலை பார்க்குறீங்க? இங்கே 4 years. 4 years ஒர்க் பண்ணுறீங்க. ஓகே ஓகே. இதெல்லாம் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுங்களா? எஸ் சார். ஓகே, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பேசலாமா? பேசலாங்க சார். ஹலோ, உன் பேர் என்னவா? யுவநந்தினிங்க சார். என்னம்மா? யுவநந்தினி. எங்கேருந்து வரீங்க? சேலம். சேலம். நீப்பா? வானதி சார். வானத்து எங்கேருந்து வரீங்க? திருத்துறைப்பூண்டி ஹாஸ்டல் சார். திருத்துறைப்பூண்டி சோழநாடு. எஸ் எஸ். ஓகே, காலேஜ் நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கு சார். நிஜமா சொல்லுங்க. நல்லா இருக்கு சார். ஓகே ஓகே. நீப்பா? மெட்டில் பிரியங்கா. என்னம்மா? மெட்டில் பிரியங்கா. பிரியங்கா. வித்தியாசமான பேராக இருக்கு. எந்த ஊர்லேருந்து வரீங்க? கன்னியாகுமரி சார். கன்னியாகுமரியா? நிறைய பார்க்குறீங்க. கன்னியாகுமரியில் ஒரு கூட்டமாக கிளம்பி வந்துட்டீங்க, பஸ் பிடிச்ச எல்லாருமே. அப்படியா? பிடிச்சிருக்கு? ஆமாம் சார். ஏன் பிடிச்சிருக்கு? சார் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. எஜுகேஷன் நல்லா இருக்கு சரிங்க. வேறு? பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கு. சூப்பர். வேறு? வேறு டீச்சர்ஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஓகே. வேறு? அட்மாஸ்பியர் பிடிச்சிருக்கு சார் காலேஜ். அவ்வளோதானா? சரி. ஹலோ, ஏன் பயந்தமாக இருக்கிறீங்க? நார்மலாக சார். நார்மலாக தான் இருக்கீங்களா? எப்போவுமே இப்படி தான் இருப்பீங்களா? நார்மலாக இருக்கிறதே பயமாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. ஓகே, உங்கள் பேர்? பிரவீன். இப்போ எந்த ஊர்லேருந்து வரீங்க? கோயம்புத்தூர் தான் சார். நீங்களுக்கு நீப்பா? சுஜித். சுஜித் எங்கே? கோயம்புத்தூர். நீப்பா? கேசவன் தூத்துக்குடியிலேருந்து வரீங்க. ஸோ தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருத்துறைப்பூண்டி, தஞ்சாவூர் எல்லா பெல்ட்லையும் இருக்கீங்க. கரெக்டாக ஹாப்பியாக இருக்கீங்க இல்லையா? இது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்ப்பா? இது என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பேர் சொல்லுங்கள். மில்லிமீட்டர் வேவ் மெஷர்மெண்ட் சார். ஓகே, இது எங்கே யூஸ் பண்ணுறீங்க? ஆப்டிக்கல் கம்யூனிகேஷனில் வேவ் டிரான்ஸ்மிஷன். மைக்ரோவேவ். அது ஆப்டிக்கல் கம்யூனிகேஷனில் மைக்ரோவேவ் டிரான்ஸ்மிஷன் அந்த மாதிரி. ஸோ படிக்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ப்ராக்டிக்கலாக படிக்கிறதுக்கு? சார். ஓகே ஓகே. நீ ஹாப்பியாக இருக்கியா? லேர்னிங் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. நீங்கள் ஹாப்பியாக இருக்கியாம்மா? லேர்னிங் நீங்கள் அப்படி நல்லா இருக்கு, நிறையா இருக்குன்னு சொல்கிறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஹாப்பியாக இருக்குங்க சார். என்ன ஹாப்பியாக இருக்குது? காலேஜ் நல்லா இருக்குங்க சார். லேர்னிங் எப்படி இருக்குது? நல்லா இருக்குங்க சார். ப்ராக்டிக்கல் லேர்னிங் நிறையா ப்ராக்டிக்கல் லேர்னிங் சூப்பராக சொல்லித்தராங்க. சூப்பராக சொல்லித்தராங்க சார். ஆமாங்க சார். ஓகே மேடம், இது என்ன மேடம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி சொல்லுங்கள். சார், இது வந்து VSWR மெஷர்மெண்ட் வந்து பண்ண போகிறோம் இன் மைக்ரோவேவில். ஸோ மைக்ரோவேவில் வந்து நார்மலாகவே ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பார்த்தோம்னா 300 MHz 30 GHz வரைக்கும் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் மைக்ரோவேவ்னாவே. ஸோ நார்மலாக வந்து நம்ம மைக்ரோவேவில் யூஸ் பண்ணுறது எல்லாமே மைக்ரோவேவ் ஓவன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பார்த்துருப்போம். மைக்ரோவேவ் ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு காம்பனன்ட்னா மைக்ரோவேவ் ஓவன். எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிகிற மாதிரி நம்ம சொன்னோம்னா, ஸோ இந்த செட்டப் யூஸ் பண்ணி நம்ம VSWR மெஷர் பண்ண போகிறோம். VSWRனா என்னன்னா, வோல்டேஜ் ஸ்டாண்டிங் வேவ் ரேஷியோ. அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆண்டனாவை வச்சு ஒரு சிக்னல் வந்து ரேடியேட் பண்ணுறோம். ஸோ நம்ம ரேடியேட் பண்ணுறப்போ அந்த ஃபுல் அமௌண்ட் ஆஃப் சிக்னலுமே வந்து ஆண்டனாக்கு ரீச் ஆகி டிரான்ஸ்மிட் ஆகணும். பட் இந்த ஸ்டாண்டிங் வேவ் ரேஷியோனா என்ன, சம் அமௌண்ட் ஆஃப் சிக்னல் வில் கெட் ரிஃப்ளெக்டட் பேக். ஆமாம், கண்டிப்பாக அப்படி ஆகும். ஸோ அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிறத நம்ம வந்து மினிமைஸ் பண்ணணும். அப்போ தான் வி ஹாவ் டு சென்ட் தி மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் சிக்னல் டு தி ஆண்டனா. ஸோ அதுக்காக நம்ம வந்து ரிஃப்ளெக்ஷனுமே வந்து மெஷர் பண்ணணும். அப்போ தான் நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு வந்து பார்த்துட்டு நம்ம வந்து டிரான்ஸ்மிஷனில் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக போகிறது தான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஸோ அப்போ இந்த மாதிரி மாடல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயங்கரமாக சொல்லி தராங்க, ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணுறாங்க. எஸ் சார். ரொம்ப சூப்பராக இருக்கு மேடம். நல்ல எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் நல்லா இருக்குது. மக்களே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இது ஏன் யூஸ் பண்ணுறோம், எங்கே பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான ப்ராக்டிக்கலான விஷயங்கள் வந்து இங்கே படிக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளாக தான் இங்கே கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். இன்னும் அடுத்த செக்மெண்ட்டில் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக லேர்ன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹாய் சொல்லிடலாமாம்பா? கேட்டல் நடந்து வந்துட்டு என்ன வரும்போது பார்த்தா கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்கணும்னு நினச்சேன். அவங்கள்ட்ட காலேஜ் எப்படிப்பா இருக்குது? நல்லா இருக்கு சார். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டு? EC டிபார்ட்மெண்ட். எந்த இயர் நீங்கள்? செகண்ட் இயர். நீமா? EC third year. EC third year. ஓகே. நீங்கள்? நானும் EC third year. எங்கே ஜாலியாக அப்படி நான் போயிட்டு வரீங்க? சார் வாட்டர் படிக்கிறேன். உங்கள் நீங்கள்ப்பா? சார் ஐ எம் சர்வீஸ் CS டிபார்ட்மெண்ட் சார். CS டிபார்ட்மெண்ட். அப்படி ஜாலியாக ஒர்க் பண்ணி சார் ஸ்போர்ட்ஸ் நடக்குதுங்க சார் காலேஜில். அதனால் அது அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து. சூப்பர், வெரி குட். எப்படி ஃபீல் பண்ணீங்க காலேஜை பற்றி? நாங்கள் ஃபஸ்ட் இயர்ல இருந்ததுக்கு இப்போ வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சார். இப்போ வந்து கல்ச்சர்ஸ் என்ன நடத்துகிறாங்க, அப்புறம் நிறைய பிளேஸ்மெண்ட் பொறுத்தளவுக்கு குட்டாக இருக்குங்க சார். எல்லாருமே அதான் சொல்கிறாங்க சார். நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்களா பிளேஸ் ஃபார் பிளேஸ்மெண்ட்? அது உண்மைதாங்க. ஆமாங்க சார். இல்லை வருதுங்க சார் கம்பெனிஸ் மோஸ்ட்லி நிறையா. சீனியர்ஸ் நிறைய பேர் பேச இருக்காங்க.
இப்போ நாங்களும் கொடுத்துருக்கோம். நீங்கள் ப்ளேஸ் ஆயிருவீங்களா? ஆயிடலாம் சார், கண்டிப்பாக ஆயிடலாம். ஓகே, நீ என்ன நினைக்கிற பிளேஸ்மெண்ட் பற்றி? நல்லா தான் சார் சொல்லி தராங்க. நல்லா தான் சொல்லுங்கள். எந்த ஊருங்க? நான் இங்கே பட்டணம். பட்டணம். ஓகே ஓகே. நீமா? சார் நல்லா தான் சார் சொல்லி தராங்க. என்ன சொல்லி தராங்க? இப்போ இருந்தே கோச்சிங் லேபெல்லாம் எப்படி இருக்கு? லேபெல்லாம் நல்லா தான் சார் சென்டர் இருக்கு. ஆஃப் இங்கே தான் இருக்கா? இருக்கு. சிஓன்னு சொல்லுவாங்களா, இருக்குங்களா? இருக்கு சார். இருக்கு. ஓகே ஓகே. நீங்கள் சார் உங்களுக்கு என்ன இங்கே காலேஜில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? பிடிச்ச விஷயம் ஸ்போர்ட்ஸ் சார். ஸ்போர்ட்ஸ் தான் பிடிக்கும். வெரி குட் சூப்பர். எல்லாருமே சேர்ந்து ஒரு ஹாய் சொல்லிடலாமா? ஹலோ. நம்ம இப்போ விஎஸ்பி கேம்பஸோடைய ஒரு முக்கியமான சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், குறிப்பாக இது வந்து கோர் இன்ஜினியரிங்கான ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸாக நம்ம அதை பார்க்குறோம். டெஸ்ஸால் செமிகண்டக்டர் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து செமிகண்டக்டர் டிவைசஸில் வந்து நிறைய ஆர்என்டி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கம்பெனி இது. அந்த கம்பெனியுடைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் நீங்கள் பார்க்க முடியுது. இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது உள்ளே போய் பார்க்கலாம். பார்த்து உங்களுக்கு என்னன்னு சொல்கிறவங்க. ஸோ இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் உள்ளே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய போர்ட்ஸ் மாட்டிருந்தாங்க. அந்த போர்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிப் மேனுஃபேக்சரிங் பாயிண்ட்லேருந்து ஒரு ஐசியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக எல்டிஓ டெஸ்டிங் மாடல் வந்து ஒரு செப்பரேட் டயக்ராம்ஸ் கொடுக்கும். இது வந்து ஒரு ஆக்சுவல் லேப் அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஏமியன்ஸ் வந்து உண்மையிலே தேவை. அப்போ தான் வந்து லேர்னிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே உட்காந்துருக்காங்க, அவங்க படிச்சுட்டு இருக்காங்க, அதனால ரொம்ப தொந்தரவு பண்ணல. என்னன்னு கேட்டால் அவங்க எக்ஸாமில் இருக்குங்கிறதுனால அவங்க அதிகமாக நான் தொந்தரவு பண்ணல. இருந்தாலும் சாம்பிளுக்காக 2 ஸ்டூடெண்ட் உங்களுக்காக எடுக்கிறேன். ஹலோ. ஹலோ சார். உங்கள் பேருமா? என் பேர் சுபகீர்த்தனா. சிவகா, எங்கேருந்து வரீங்க? மில்கீட்லேருந்து வரேன். என்னம்மா? மில்கீட். எப்படிமா இருக்குங்க லேப்? சூப்பராக இருக்கா? சூப்பராக இப்போ டெஸ்ஸால் லேப் அப்படிங்கிறீங்க, இங்கே உட்காந்து ஏதோ படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம் உங்களுக்கு? ஆமாம், சிஏ எக்ஸாம். சர்க்யூட் அனாலிசிஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அதனால் ரொம்ப தொந்தரவு பண்ணல. பட் இது ஒரு போர்டு இங்கே இருக்குது. என்னம்மா போர்டு இது? இது டிவிக்குள்ளே இருக்க பிசிபி போர்டு. ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் இங்கே லேர்ன் பண்ணுறீங்களா நீங்கள்? ஆமாம் சார். ஓகே, லேர்னிங் எப்படி இருக்குது? நல்லா ஃபாஸ்ட்டாக என்ன நம்மளுக்கு தேவையோ அதை நல்லா சொல்லித்தராங்க சார். ஃபாஸ்ட்டாக சொல்லித்தராங்களா, புரியுற மாதிரி சொல்லித்தராங்களா? புரியுற மாதிரி சொல்லித்தராங்க. நீ என்னம்மா ஃபீல் பண்ணுறீங்க அதை பற்றி? புரியுற மாதிரி தான் சார் சொல்லித்தராங்க. அப்படிங்களா? எஸ். சிஸ்டர் சொல்றீங்க, ஜாலியாக நல்லா இருக்கு லேர்னிங். நல்லா இருக்கு. ஏன்னா உங்கள் ஹெச்ஓடி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை சார். ஐயோ போனது அப்புறம் வச்சு செஞ்சிருவாங்களோ அப்படின்னா? அப்படியெல்லாம் இல்லை சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உண்மையிலே படிக்கிறது பிடிச்சிருக்கு? பிடிச்சிருக்கு சார். நிஜமாவா? எஸ் சார். ஓகே ஓகே. எனிவே நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எல்லாம் சேர்ந்து ஒரு ஹாய் சொல்லிடலாமா? ஹாய். இப்போ நம்ம வந்து வெர்ச்சுசா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸில் நம்ம இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து .NET ஃப்ரேம்வொர்க் டெக்னாலஜி பேஸ்டான சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொல்கிறாங்க. இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் உள்ளே போகலாம், என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெர்ச்சுசாவுடைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பார்த்துருக்கீங்க. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள உட்காந்துருக்காங்க. அகைன் ஆக்சுவலாக இன்றைக்கி எல்லாம் அமைதியாக இருக்கிறத பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு. ஓகே, என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்களா? படிச்சுட்டு இருக்கிறீங்களா? ஹலோ, லேப் போட்டு அஸ்வின் சர்வீஸ். அஸ்வின், எங்கேருந்து வரீங்க? இங்கே தான் சார், கோயம்புத்தூர்லேருந்து வரீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? லேப்ல ஊப்ஸ் லேப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, எப்படிமா இருக்கு ஃபீல் பண்ணுறீங்க எங்கள் லேபரேட்டரி? நல்லா தான் சார். நல்லா இருக்கா? வெரி குட். ஆல் தி பெஸ்ட். ஓகே, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? தாராபுரம். உங்கள் பேர்? கோபிகா. இது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க லேப்? ஊப்ஸ் லேப் படிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, எப்படி லேர்னிங் எப்படி இருக்குது உங்களுக்கு? ப்ராக்டிக்கல் நிறைய சொல்லி தராங்களா? சொல்லி ஹாப்பியாக இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்குங்க சார். ஏன்டா சேர்ந்தோன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க சார், ஜாலியாக இருக்கு. ஜாலியாக இருக்கா? ஜாலியாக. நிஜமாவே வா. சூப்பர்மா, சூப்பர். வெரி குட். ஹலோ. ஹலோ சார். ஹவ் ஆர் யூ? ஃபைன். உங்கள் பேர்? இனியான்னு ஒரு தமிழில் இப்போ ஒரு நாடகம் வருதே சார். பிடிக்குமா உங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா அந்த கேரக்டரை நீங்கள்? இல்லை சார். வேறு மாதிரியா? எப்படி எல்லாரும் மிரட்டுவீங்களா? அவங்க ரொம்ப நல்ல சைலன்ஸ் சார். நீங்கள் சைலன்ஸா? வெரி குட். என்ன லேர்ன் பண்ணுறீங்க இங்கே? சார் ஜாவா படிக்கிறீங்க. வெரி குட். படிக்கிறது பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருக்கு. லேர்னிங் எப்படி இருக்குது சார்? ஜாலியாக இருக்குது. ஸ்டாஃப் நல்லா சொல்லி தராங்களா? சொல்லித்தராங்க சார். சொல்லி தராங்களா? ஓகே. நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. எந்த ஊர்லேருந்து வரீங்க? கன்னியாகுமரியில் தான். கன்னியாகுமரி. இங்கே பாருங்க, நான் காலையிலேருந்து காலேஜுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட எங்கே போனாலுமே கன்னியாகுமரி தான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு கன்னியாகுமரி வந்து கன்னியாகுமரி வந்து இந்த விஎஸ்பி காலேஜுக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது அப்படி தான் தெரியுது நமக்கு. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? அவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருப்பீங்க இல்லையா? இங்கே எப்படி நல்லா டிசிப்ளினாக இருக்கா? டிசிப்ளினாக இருக்குது. சாப்பாடுலாம் நல்லா இருக்கா? ஹாஸ்டலில் டெஸ்காலா? ஹாஸ்டலில். ஓகே. நல்லா படிக்கிறது பிடிச்சிருக்கு உங்களுக்கு? ஆல் தி பெஸ்ட். இப்போ நம்ம லேபை பார்த்துட்டு வந்துட்டே இருந்தோம். வர இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் மேம் இருந்தாங்க. உங்கள் மேம்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணும்னு நினச்சேன். ஹலோ மேம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க சார். மேடம், நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டு? நான் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் சார். ஓகே மேம், இங்கே என்ன மாதிரி இந்த லேபில் என்ன மாதிரி வெர்ச்சுசா அப்படின்னு போட்டிருக்காங்க, என்ன பண்ணுறாங்க சார்? விர்ச்சுஷாலேருந்து இப்போ கம்பெனிலேருந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கொடுப்பாங்க சார். அவங்க ட்ரைனிங் கொடுத்து அவங்க வந்து அவங்களோட ட்ரைனிங்கு அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு எல்லாமே அந்த கம்பெனிலேருந்து கொடுப்பாங்க சார். அதான் சென்டர் வந்து வருது. அவங்க வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். ஆமாம் சார். அவங்களோட ட்ரைனிங் ஃபுல்லாகவே அந்த கம்பெனிக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க ரிலவெண்ட்டான ட்ரைனிங்கை இங்கே கொடுப்பாங்க
கொடுப்பாங்க. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ அது போக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ மற்ற நேரம் இந்த இதை வந்து லேபாக வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த வந்து ரிசோர்ஸ் வந்து மேனேஜ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஸோ லேர்னிங் வந்து இண்டஸ்ட்ரி ஓரியன்டட் லேர்னிங் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது, அப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இருக்குது சார். நாங்கள் இண்டஸ்ட்ரியிலேருந்து கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு இன்னோவேட்டிவ் ஈவெண்ட்ஸ் நடத்துவோம், அண்ட் தென் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அது மூலமாக இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி அலுமினி வந்து ஸ்பீச் கொடுப்பாங்க. ஸோ அது மூலமாக ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் சார். ஆல்ரெடி நானும் எம்ப்ளாயியாக இருந்து தான் சார் வந்தேன். வெரி குட் மேம், சூப்பர், ரொம்ப சந்தோஷம் மேடம். உங்கள் பேருங்க மேடம்? சுபஸ்ரீங்க சார். சுபஸ்ரீ மேடம், ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஹாய் சார். பயங்கரமாக நீங்கள் கோட்லாம் போட்டு டிப்டாப்பாக இருக்கீங்க, எப்பவுமே இப்படி தான் இருக்கணும்? இல்லை சார், இப்போ ஏப்ரல் 1 தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகே. நான் எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ லேபில் வந்து 1 month தான் இருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் யார் இன்றைக்கி தான் வந்திருக்காங்க. மற்றபடி அட்டெண்டன்ஸ் ரிப்போர்ட்டு இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குங்க சார், ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஹோம்லி என்விரான்மெண்ட்டாக இருக்குது. நல்லா எல்லோரும் நல்ல ஜோவியலாக பழகுறாங்க. எல்லோரும் ஒரு ஃபேமிலி மாதிரி பார்க்குறாங்க. எது கேட்டாலும் உடனே ஹெல்ப் பண்ணுறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்குங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம வந்து பிஎஸ்பி கேம்பஸில் வந்து இன்னொரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பார்த்தோம். கேப்ஜெமினியோடைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஒரு அருமையான ஒரு கேப்ஷன் போட்டிருந்தாங்க. The future is in our hands, together for sustainable future அப்படின்னு போட்டிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. நம்ம ஃபியூச்சரே வந்து நீங்கள் சஸ்டைனபிள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த ஓப்பனிங் இந்த கேப்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கேப்ஜெமினியோடைய ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் உள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ள இங்கேயும் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கேயும் ஒரு லேர்னிங் போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும். யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவங்க பாட்டு லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இன்னொரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்ன இருக்குங்கிறது நம்ம மறுபடியும் பார்க்கலாம். ஸோ நம்ம இங்கே இந்த இன்னொரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஹெக்ஸாவருடைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பார்க்குறோம். ரீஇமேஜின், ரீஇன்ஜினியர் அண்ட் ரீடிசைன் யுவர் ஃபியூச்சர் வித் அஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து இன்னொரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது. இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு உள்ள போய் பார்க்கலாம். அகைன் நம்ம எல்லா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் நம்ம போக நமக்கு என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கங்கே உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. நம்ம காலையில் நிறைய சாம்பிள் எடுத்துட்டோம். ஸோ இங்கே நம்ம வந்து பார்க்கும்போது சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ் அப்படிங்கிறது இருக்குது, நிறைய லேப் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இன்னும் என்ன இருக்கிறது நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் உங்களுக்கு நான் கொண்டு வரேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த காலேஜுடைய லைப்ரரி தான் பார்த்துருக்கீங்க. இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் செக்ஷன்ஸில் நிறைய ஜேர்னல்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் பேக்வர்ட் டிபார்ட்மெண்ட் தனித்தனியாக ரேக்ஸ் வந்து நிறைய வால்யூம்ஸ் ஆஃப் புக்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு மெக்கானிக்கல் இருக்குது, ட்ரிபிள் சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக ரேக்ஸில் வந்து புக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம லைப்ரரி பார்த்துட்டே இருக்கோம். அப்புறம் லைப்ரரி சார் இங்கே இருந்தாங்க. லைப்ரரி சார் சில விஷயங்கள் பேசணும்னு நினச்சேன். ஹலோ சார். ஹலோ சார். உங்கள் பேருங்க சார்? ஜே எட்வின் தாமஸ். ஓகேங்க சார். இங்கே லைப்ரரி பொறுத்தவரை எவ்வளோ நம்பர் ஆஃப் வால்யூம்ஸ் புக்ஸ் வச்சுருக்கீங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் வால்யூம்ஸ் வி ஹேவ் 11,868 புக்ஸ். ஓகே. அது பக்கம் ஜேர்னல்ஸ்லாம் நிறைய வச்சுருக்கீங்களா சார்? Journals, we have 48 journals in our library. Okay. And about that 40,000 plus e-journals are available. Okay. These books, these journals are available in their remote access. They can access from their home itself, and even they access throughout the campus. Oh, that is good. Okay. Yes, sir. இப்போ டிஜிட்டல் ஃபெசிலிட்டி அப்படிங்கிற மாதிரி டிஜிட்டல் ஃபெசிலிட்டிஸ் நம்ம என்ன மாதிரி digital library we have subscribing JGAT e-journal package, sir. It have 58,817 e-journals totally. Students are accessing for their project works, and final years and staffs are also using for their research purposes. Thank you, sir. Thank you, sir. தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பிஎஸ்பி டெக்னிக்கல் கேம்பஸை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். காலையிலேருந்து நம்ம மொத்தம் எல்லா லேபும் பார்த்தோம், சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ் போய் பார்த்தோம், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தோம், மெஸ் ஃபெசிலிட்டி பார்த்தோம், ஸ்டாஃப் கூட பேசி பார்த்தோம், பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தோம், அலுமினி ஸ்டூடெண்ட்ஸை பேசி பார்த்தோம். ஸோ அந்த ஹோலில் பார்க்கும்போது பார்த்தா எல்லாருமே சொல்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து எப்படியாவது வாங்கி கொடுத்துறாங்க. பிளேஸ் ஃபார் பிளேஸ்மெண்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட உண்மை தான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து எல்லாருமே சொன்னாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிற மாதிரி பாயிண்ட்டு எல்லாமே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கன்னியாகுமரி மாவட்டங்கள்லேருந்து வந்து அதிகமான மாணவர்கள், தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாதிரி மாவட்டங்கள்லேருந்து வரவங்க என்னப்பா இங்கே வரீங்க அப்படின்னு கேட்கும்போது டிசிப்ளின் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஸோ எவ்வளோ விஷயங்கள் பார்த்தாச்சு. இன்னும் வந்து 2 விஷயங்கள் இங்கே மிஸ் ஆகுது. அந்த 2 விஷயம் என்ன அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கணும்னு நினச்சேன். அந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அடுத்த ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் எப்படி இருக்கிறத பார்ப்போம். இது 2 பார்த்துட்டு ஃபைனல் கன்க்ளூஷன் நோட்டாக உங்களுக்கு இந்த காலேஜ் எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து கொடுக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாய். ஸோ நம்ம அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபார்ம் போயிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க ஃபார்ம் போயிட்டு வர்றதை தான் நம்ம
உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறோம். தம்பி எங்கே டிராக்டர் சூப்பராக ஓட்டுறீங்க, எப்படி நல்லா ட்ரைனிங்கா? சார் ஆமாங்க சார். ஓகே, இப்போ எங்கே போயிட்டு வரீங்க? சார் நாங்கள் ஃபார்முக்கா? ஆமாங்க சார், ஃபார்ம்லேருந்து மேலே வரோம். மேலே போயிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஓகே, நீங்கப்பா எந்த ஊர்? சார் நான் திருச்சி சார். திருச்சி. ஓகே, நீங்கள் அக்ரிகல்ச்சர் ஃபேமிலியா? ஆமாம் சார். ஏன் அக்ரி படிக்கணும்னு நினச்சிங்க? சார் ஃபேமிலி அக்ரியில் இருக்கனால நானும் அக்ரி பண்ணுறேன். எப்படிங்க படிக்கிறது பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சி தான் படிக்கிறீங்க. வேலை கிடைச்சிருமா? காலேஜ் அண்டர் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே. நீங்கள் இப்போ பிளேஸ்மெண்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களா இல்லை அக்ரிகல்ச்சர் மறுபடியும் போய் காப்பாற்றலாம்னு நினைக்கிறீங்களா? ரெண்டுமே பண்ணணுன்ற மாதிரி யோசிக்கிறீங்க. நீப்பா எந்த ஊருப்பா? சார் நான் இங்கே செஞ்சேரி மலை. செஞ்சேரி மலை. ஓகே ஓகே. விவசாய குடும்பமா? நார்மல். ஆனால் ஏன் இப்படி அக்ரி படிக்கணும்னு நினச்சிங்க? ஆசை தான். சின்ன வயசுலேருந்தே விவசாயம் பண்ணணும்னு ஆசை. எப்படி ஆர்கானிக்கான முறையில் பண்ண போகிறீங்க? உண்மையில் நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குப்பா ஆக்சுவலாக, இல்லையா? நல்ல டிராக்டர்லாம் ஓட்டுறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. வேறு என்ன இந்த உழவுலாம் சொல்லுவாங்களே, ப்ளவிங், அதெல்லாம் பண்ணுவீங்க? நீங்கள் எதை சொல்கிறீங்க சொல்லுங்கள். சார் ப்ளவிங் பண்ணுவோம் சார். இப்போ ஊரில் வந்து அப்பா கூட ப்ளவிங் பண்ணியிருக்கேன். அதனால் வேறு என்னெல்லாம் வேலை செய்வீங்க? இங்கே என்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்க? சார் இங்கே அதான் ஃபார்ம் ஒர்க் இருக்கும், அப்புறம் ஃபீல்டு இருக்குது. ஃபீல்டில் வந்து பவர் டில்லர் வச்சு பண்ணுவோம். அது ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க சார். சூப்பராக பண்ணுறீங்க. ஓகே மேடம், நீங்கள் அக்ரிங்களா மேடம்? ஓகே ஓகே. வாங்க மேடம். நீங்கள் தான் எல்லாம் ட்ரைனரா? இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லேபுக்கெல்லாம் நீங்கள் தான் ஃபுல்லாக இன்சார்ஜ் பண்ணுறீங்க. நீங்கள் படிச்சது அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கா? பயோகெமிஸ்ட்ரி படிச்சிங்க. இப்போ அக்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் இருந்ததுனால நான் இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டேன். அப்படிங்களா? இப்போ நீங்கள் தான் உங்களுக்குலாம் ட்ரைனிங் லேப்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. ஆமாங்க. வெரி குட். எப்படி படிக்கிறாங்க மேடம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம்? அதெல்லாம் நல்லா படிக்கிறாங்க சார். சொன்னால் கேட்டுக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி. காலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருக்குங்க சார். இப்படி எத்தனை வருஷமா இங்கே இருக்கிறீங்க? இப்போ 8 months. 8 வருஷம். 8 மாதமா ஆகுதா? 8 மாதம். ஓகே, 8 months. ஆனால் காலேஜ் பிடிச்சிருக்கு உங்களுக்கு? ஓகே. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஒரு ஹாய் சொல்லிடலாமா எல்லாம் சேர்ந்து? ஹாய். ஹலோ, உங்கள் பேருமா? விஜி. எந்த ஊர்லேருந்து வரீங்கம்மா? திருப்பூர்லேருந்து வரீங்க. ஓகே, நீமா? அரியலூராமா? ஜெயங்கொண்ட அரியலூரா? வாவ். நீமா? திண்டுக்கல். உங்கள் ஊரில் என்ன முந்திரி கோட்டெல்லாம் இருக்கா? முந்திரி தோப்பு இருக்கா உங்களுக்கு? ஸோ அக்ரிகல்ச்சர்னால விவசாயம் படிக்கலாம்னு அக்ரிகல்ச்சர் படிக்க வந்துட்டீங்க. வெரி குட். எப்படி நல்லா டிராக்டர் சூப்பராக ஓட்டுறேன்? ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த அண்ணா ட்ரைனிங் உங்களுக்கு? அண்ணா பரவாயில்ல, சூப்பராக ட்ரைனிங் கொடுக்குறீங்க. உங்கள் பேர் என்ன? பாலகுரு. எனக்கு ஓட்ட கற்றுக் கொடுப்பீங்களா? வண்டி எடுக்கலாமா? எடுக்காமண்ணா ஓட்டி பார்த்துடலாமா? சரி, நான் ரவுண்ட் ஓட்டி பார்த்துட்றேன். ரைட், ஓகே, பரவாயில்ல. இப்படி எப்பவுமே இந்த மாதிரி ப்ராக்டிஸ் விட்டாமா? எவ்ரி வீக் ப்ராக்டிஸ். நீங்கள் என்ன ஃபார்முக்குலாம் போவீங்களா? போவோம் சார், ஃபார்ம் வச்சிருக்கோம். சரி. அதில் வந்து டொமேட்டோஸ் அப்புறம் சில்லி இதெல்லாம் போட்டு நீங்களே அறுவடைலாம் பண்ணியிருக்கீங்க? நாங்களே பண்ணியிருக்கோம் சார். மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்றுருக்கீங்களா? மார்க்கெட் கொண்டு போகல, நாங்கள் இங்கே ஹாஸ்டல் லெவலில் யூஸ் பண்ணியிருக்கோம். டெக்னாலஜி ஓரியன்ட் என்னமா நீங்கள் படிச்சிருக்கீங்க? வேறு மாதிரி என்ன புதுசாக இப்போ அக்ரிகல்ச்சர் போது என்ன மாதிரி டெக்னாலஜி உங்களுக்கு சொல்லித் தராங்க? IoT இன் அக்ரிகல்ச்சர் அதெல்லாம் பண்ணுறாங்க. அந்த ஹோல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அக்ரிகல்ச்சர் படிக்கிறவங்கிற மாதிரி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கா? ஏன்னா விவசாயம் தான் இனிமேல் உலகத்தை காப்பாற்ற போது, அதை பற்றி யாரும் யோசிக்கலைங்கிற ஒரு பாயிண்ட் வரும்போது இன்றைக்கி நம்ம வந்து அந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறது பெரிய விஷயம். ஸோ நல்லா ரொம்ப பெருமையாக வந்து நாளைக்கு நம்மளுடைய சமுதாயத்தை காப்பாற்றுங்கிற பெருமையோட ஹாய் சொல்லிடலாமா எல்லாரும்? ஹாய். நீங்கள் வந்து அட்டாக்கரா? ஓகே, சூப்பர். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? தஞ்சாவூர்லேருந்து வரீங்க. வெரி குட். நீங்கள் உங்கள் ஊர்ப்பா? இவர் என்னவா இருக்காருங்க? இவர் ஆல்வின் செகண்ட் அட்டாக்கர். நீங்கள் வெரி குட். எங்கே நீங்கள் இது வரைக்கும் சாம்பியன்ஷிப்ஸ் அந்த மாதிரி வின் பண்ணியிருக்கீங்களா? பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களா? பார்ட்டிசிபேட் நிறையா பண்ணியிருக்கீங்க. ஓகே, தொடர்ந்து நல்லா விளையாடுங்க. ஓகே, ஸ்போர்ட்ஸ் நம்ம நல்லா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. காலேஜ் ஸ்போர்ட்ஸுக்கு எப்படி என்கரேஜ் பண்ணுறாங்க? என்ன நல்லா தான் பண்ணுறாங்களா? நிஜமாவா? ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நல்லா சார் பண்ணுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் ஃபஸ்ட் இயர் வந்தப்போ அந்த அளவுக்குலாம் இல்லை. இப்போ வந்து நல்லா ஃப்ரீடமாக விட்றாங்க, நல்லா ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க, நல்லா பேட்ச்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ நல்லா பிளேஸ்மெண்ட் வந்து நீங்கள் நல்லா ஸ்போர்ட்ஸுங்கிறீங்க, ஸ்போர்ட்ஸ் மட்டும் தான் விளையாடுறீங்களா? மற்றபடி பிளேஸ்மெண்ட் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது? ப்ளேஸ் ஆயிருக்கேன் சார், கம்பெனியில் ப்ளேஸ் ஆயிருக்கேன். ஓ, நீங்கள் ப்ளேஸ் ஆகிருக்கீங்களா? இப்போ ஸ்போர்ட்ஸ்லையும் இருக்கிறீங்க, பிளேஸ்மெண்ட்டும் பண்ணுங்க. டியூவல் ரோல். உங்களுக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கு. எந்த கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்கீங்க? UST குளோபல் கம்பெனி. ஓகே, சூப்பர். பார்த்தீங்கன்னா மக்களே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்போர்ட்ஸுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. நல்லா விளையாட விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. நான் ப்ளேஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறாருங்க அவங்க. ஓகே, இனிமேல் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகேவா? நல்லா டீம் நல்லா விளையாடுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஜெயிக்கணும். உங்கள் ஜூனியர்ஸ்க்கு தொடர்ந்து நீங்கள் அதை கொண்டு வரணும். ஓகேங்களா? பை. சரி, அப்படியே காலக்கு வீலாக முடிஞ்சிருச்சு. நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இப்போ கேட்டுக்கு பக்கம் வரும்போது பார்த்தா திடீர்னு 2 பொண்ணுங்க வந்தாங்க. சரி, இவங்க எங்கே போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். சார், நாங்கள் வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்காக போயிட்டு வரோம் நாங்கள். சரி, ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு அவங்களுக்கு கொண்டு வரணும்னு நினச்சேன். அதுக்காக தான். உங்கள் பேர் என்னம்மா? சார், என் பேர் தேவிகலா. நான் ஃபைனல் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேங்க சார். வெரி குட். இப்போ எங்கம்மா போயிட்டு வரீங்க? சார், நாங்கள் TCS இதுக்காக எக்ஸாம் போயிட்டு வந்திருக்கோங்க சார். ஓகே,
ஏற்கனவே எங்கேயாவது ப்ளேஸ் ஆகிருக்கீங்களா? ஆமாங்க சார், ஆல்ரெடி வந்து கேப் ஜெர்மனியில் ஆஃபர் வாங்கிட்டு ஸோ மல்டிபிள் ஆஃபருக்காக வந்து இப்போ நாங்கள் அடுத்த கம்பெனி வந்து அட்டன் பண்ணியிருக்கோம். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டுங்க? நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்காண்ணா? ஆமாங்க சார், ஆல்ரெடி ப்ளேஸ் ஆகிட்டேன். ஸோ மல்டிபிள் ஆஃபர் வந்து வாங்கி தரதுனால ஸோ நாங்கள் அடுத்தடுத்த கம்பெனிஸும் வந்து அட்டன் பண்ணிட்டு காலேஜ் ட்ரைனிங்லாம் நல்லா கொடுக்குறாங்க பிளேஸ்மெண்ட்டுக்குலாம்? எஸ் சார், இப்போ நாங்கள் வந்து இப்போ TCS அட்டன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீக்கில் வந்து அசெஞ்சரும் அட்டன் பண்ண போகிறோம். எத்தனை கம்பெனி வந்தாலும் அட்டன் பண்ணிட்டே இருப்பீங்க? ஆமாங்க சார், எத்தனை கம்பெனி வந்தாலும் நம்ம வந்து அட்டன் பண்ணிக்கலாம் சார். சூப்பர் சூப்பர். உங்கள் பேருமா? அபிநயா சார். எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் இதே ஊர் தான் சார். அப்போ நீங்கள் எங்கே ப்ளேஸ் ஆகிருக்கீங்கம்மா? நானும் கேப் ஜெர்மனி தான் சார். கேப் ஜெர்மனி, ஓகே. எது மூலிமா கேப் ஜெர்மனி ப்ளேஸ் ஆனீங்க? என்ன காரணத்துக்காக பிளாட்டினம் உங்களுக்கு வேலை கொடுத்தாங்க? சார் நாங்கள் வந்துட்டு ஆல்ரெடி பெக்கான ஒரு கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அண்ட் அட் த சேம் டைம் வந்துட்டு நாங்கள் ப்ரோக்ராமிங் நாலேஜும் இருந்தனால 2க்கு வர கம்பெனிஸுமே அட்டன் பண்ணோம். ஸோ கேப் ஜெர்மனிலும் நாங்கள் ப்ளேஸ் ஆகிட்டோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க? ப்ளேஸ் ஆகிட்டோம், கெத்து தான் உங்களுக்கு இல்லையா? நீ என்னம்மா ஃபீல் பண்ணுற? சார் நான் வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். இந்த காலேஜில் மேக்ஸிமம் எல்லா காலேஜ்லேயும் ஒரு ஆஃபர் லெட்டர் கிடச்சுன்னா அதோட ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த காலேஜில் மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஹை பேக்கேஜ், இன்னும் ஹை பேக்கேஜ், அந்த மாதிரி மல்டிபிள் இது வந்து நாங்கள் கிராப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நிறைய ஆஃபர் நீங்களே வாங்கிக்கிறீங்கன்னா அப்புறம் பின்னாடி இருக்கிற ஆஃபர் நீங்கள் மல்டிபிள் கம்பெனிஸ் இவங்க கூட்டிகிட்டு வரனால எவ்வளோ ஆஃபர் வேணாலும், இப்போ நானே ஒரு 6 கம்பெனி பிளேஸ் ஆனாலும் கண்டினியூவாக என்னை வந்து ஃபர்தர்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு விடுவாங்க. சரி, எப்படி இருந்தாலும் ஒரு கம்பெனியில் வேலை செய்ய போகிறீங்க. நான் இப்போ ஃபஸ்ட்டு எது ஆன்போர்ட் பண்ணுறாங்க, எது இது பண்ணுறாங்களோ அதை டிசைட் பண்ணி நான் இது போய்க்கிறேன். அப்போ பிளேஸ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கு. எந்த ஊர்லேருந்து வரீங்க? உங்கள் பேர்? நான் திருப்பூர்லேருந்து வரேன். என்னோட பேர் தீபிகா. எந்த டிபார்ட்மெண்ட்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ பிளேஸ்மெண்ட் ஹாப்பியாக இருக்கீங்க? ஆனால் மொத்தத்தில் ஜாலியாக இருக்கீங்க இப்போ? ஓகேவா? ஒரு ஹாய் சொல்லிடலாமா? ஹாய். காலையிலேருந்து நம்ம இன்றைக்கி வந்து VSB உடைய செகண்ட் கேம்பஸ் ஆகிற டெக்னிக்கல் கேம்பஸ் உள்ளக்கூடிய கோயம்புத்தூர் கேம்பஸை உங்களுக்கு நம்ம சுற்றி காமிச்சேன். ஸோ இந்த கேம்பஸ் நம்ம பார்க்கும்போது என்ட்ரு ஆனதுலேருந்து ஃபுல்லாக கேம்பஸ் வந்து ரொம்ப க்ரீனிஷாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் பார்த்திங்கன்னா எல்லா லேபெல்லாம் நம்ம பார்த்தோம். லேபில் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் லேப் ஆகட்டும், எலக்ட்ரிக்கல் லேப் ஆகட்டும், இந்த லேபெல்லாம் பார்த்தோம். சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ் பார்த்தோம். அது போக ஹாஸ்டல் பார்த்தோம். ஜென்ஸ் ஹாஸ்டல் தனியாக இருக்குது, லேடிஸ் ஹாஸ்டல் தனியாக இருக்குது, ஸ்டாஃப்க்கு தனியாக குவார்ட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட் சொன்னாங்க. டிசிப்ளினாக இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட் வந்து அவங்க சொன்னாங்க. இங்கே வந்து எப்படியா இருந்தாலும் பிளேஸ்மெண்ட் கிடச்சிரும். அதாவது வந்து இங்கே வரக்கூடிய அத்தனை ஸ்டூடெண்ட்டுக்குமே பிளேஸ்மெண்ட் கிடச்சிரும். இங்கே வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கும்போது எங்களுடைய எய்ம் வந்து நாங்கள் வந்தால் எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் எய்மோட வரும். அந்த பிளேஸ்மெண்ட் எங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகுது அப்படிங்கிற பாயிண்ட் சொன்னாங்க. பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் சென்டரில் கூட நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸை கரெக்டாக நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்து எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு எப்படியாவது நாங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அது போக நீங்கள் இங்கே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி அப்படிங்கிற பாயிண்டில் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே ஸ்போர்ட்ஸுக்கு எங்களுக்கு அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆன் த ஹோல் பார்க்கும்போது இங்கே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, ஃபுட்டு, ஹாஸ்டல், சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ், அதுபோக லெபார்ட்டரி, ப்ராக்டிக்கல் லேர்னிங், டிசிப்ளின் ரொம்ப 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 முக்கியமான விஷயமா வந்து ஹை கிளாஸ் டிசிப்ளின் வந்து இங்கே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இன்ஃபேக்ட் வந்து ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தான் வந்து வளரணும் அப்படின்னு நினச்சி இவங்க சொல்கிறக்கூடிய அந்த கல்லூரிய அந்த கூட இவங்க அலைன் பண்ணி வந்தாங்கன்னு சொன்னால் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக இங்கே வரவங்க பிளேஸ் ஆகி போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த கேம்பஸ் வந்து சுற்றி பார்த்ததில் எல்லார்ட்டையும் விசாரித்ததில் நமக்கு கிடைச்ச ஒரு அவுட்புட்டாக நான் பார்க்குறேன். அதை தான் மக்களே உங்களுக்கு நான் சப்மிட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு எனக்கு ஃபீஸும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், கண்டிப்பாக எனக்கு பிளேஸ்மெண்ட்ஸும் கிடைக்கணும், ஓரளவுக்கு நான் சிட்டி லைஃப்பில் நான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிங்க சொன்னால் கண்டிப்பாக இந்த கேம்பஸ் வந்து உங்களுக்கு நல்ல கேம்பஸாக இருக்கும். நீங்கள் இந்த கேம்பஸ்க்கு வாங்க, வந்து பாருங்கள். உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக நீங்கள் அட்மிஷன்ஸ் போட்டு கம்ஃபர்டபுளாக உங்கள் லைஃப்பை மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீலாகனுடைய ஃபைனல் நோட்டாக நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன். தொடர்ந்து இன்னும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பாய், நன்றி.